ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு All1tamil. நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, எப்படி ஒரு பூட்டர் பென்ட்ரைவை க்ரியேட் பண்ணுறதை பற்றி தான். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன்றது உங்களுக்கு புரியும். ஸோ இப்போ நீங்கள் பூட் பண்ண போகிற பென்ட்ரைவ் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நான் இன்ஸ்டால் பண்ணுறேன். செக் பண்ணிட்டேன். நான் உங்களுக்கு காட்டிடுறேன். ஸோ இந்த பென்ட்ரைவ் தான், இதான் நான் மாற்றிருக்க பென்ட்ரைவோட பார்ட்டிஷன். ஸோ அதை நீங்கள் வந்து ஃபார்மெட் அடிச்சுருங்க. உங்களை எதுவும் இல்லைனாலும் சரி ஃபார்மெட் அடிச்சுருக்க ஒருக்கா. ஏன்னா நம்ம வந்து ஓஎஸ் சேஞ்ச் பண்ணுறப்ப அங்கேயும் ஒருக்கா ஃபார்மெட் அடிக்கும். ஸோ இங்கே ஏதாச்சும் ஃபைல் வச்சுருந்தீங்கன்னா அங்கே ஃபார்மெட் அடிக்க லேட் ஆகும். அதனால் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பூட் பண்ணுறதுக்கு முன்னாடியே பென்ட்ரைவ் வந்து ஃபார்மெட் அடிச்சிருங்க. ஸோ நான் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். இந்த ஃபைலுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். வேணுங்கிறவங்க இதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ டவுன்லோட் பண்ணிட்டு நீங்கள் வந்து பென்ட்ரைவ் கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. பர்மிஷன் கேட்குது, எஸ் கொடுத்துக்கோங்க. லொக்கேஷன் கேட்குது, நான் வந்து டெஸ்க்டாப்லேயே கொடுத்துக்கிறேன். எக்ஸ்ட்ராக்ட் ஒரு 24 MP வர தான் இருக்கும். எக்ஸ்ட்ராக்ட் ஆனதுக்கப்புறம் தான் 89 MP வரும். ஸோ பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் ஆகிடுச்சு. இதுதான் அந்த ஃபைலு. ஸோ ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா 2 ஃபைல் கொடுத்துருப்பாங்க, 2 ஆப் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிறது உங்கள் கம்ப்யூட்டர் வந்து 32 பிட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இந்த இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு 64 பைட்டாக இருந்துச்சுன்னா இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த பைட்டுன்னு பார்க்குறதுக்கு நீங்கள் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் போங்க. போனீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா சிஸ்டம் டைப்னு போட்டு 64 பிட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ இப்படி தான் பார்க்கணும். ஒரு 32 பிட்டாக இருந்துச்சுன்னா இங்கே 32 பிட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு போட்டுருவோம். ஸோ அதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இன்னொரு வந்து 64 பிட்டு தான், நான் இதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பென்ட்ரைவ் வந்து இது செலக்ட் பண்ணிக்கும். ஸோ இது கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கான்னு ஒரு செக் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னொரு பார்ட்டிஷன் டி தான், ரிமூவபிள் டிஸ்க். ஸோ கரெக்டாக தான் செலக்ட் பண்ணியிருக்கு. உங்களுக்கு ரீஃப்ரெஷ் கூட பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து வந்து நீங்கள் இங்கே ஆட்டோமேட்டிக் ஃபார்மெட் அதை வந்து கிளிக் பண்ணிட்டு FAT32 இதை வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து எனபிள் பண்ணி தான் ஆகணும். ஸோ எனபிள் பண்ணிக்கோங்க. இதுக்கு மாற்றி வச்சுக்கோங்க, எதில் இருந்தாலும் இது மாற்றி வச்சுட்டு கீழே வந்து நீங்கள் வந்து எந்த ஓஎஸ் வச்சுருக்கீங்களோ அந்த ஓஎஸ்க்கான இதை தொட்டுக்கோங்க. ஸோ விண்டோஸ் விஸ்டா 8, 7 இந்த விண்டோஸ்க்கான எல்லாமே இங்கே இருக்குது. ஸோ நான் இதை தொட்டுக்கிறேன். எக்ஸ்பி வச்சுருந்தீங்கன்னா மேலே இருக்குது எக்ஸ்பி. ஸோ இங்கே 3 டாட் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி உங்கள் ஐஓஎஸ் ஃபைலில் எங்கே இருக்கோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. என்னோடய ஐஓஎஸ் ஃபைல் வந்து இங்கே இருக்குது. ஸோ நான் இப்போ வந்து சும்மா உங்களுக்கு விண்டோஸ் 10 ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இது கொடுத்துட்டு ஓப்பன் கொடுத்துக்கோங்க. ஓப்பன் கொடுத்தீங்கன்னா அது இங்கே செலக்ட் ஆகிடும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இங்கே கோ கொடுத்துருங்க. கோ கொடுத்தோன்னே உங்கள் பென்ட்ரைவ் வந்து ஃபார்மெட் அடிக்கவா அப்படின்னு கேட்கும். எஸ் கொடுத்துக்கோங்க. ஸோ உள்ளே இருக்க எல்லாம் அழிஞ்சிடும் அப்படின்ட்டு அவ்வளோ இது கொடுத்துக்குது. ஸோ அதுக்கு எஸ் கொடுத்துக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா கீழே வந்து ரன் ஆகிக்கிட்டு இருக்கு. பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா மாறிக்கிட்டே இருக்குது. ஸோ பென்ட்ரைவோட பேரும் மாறிடுச்சு. பார்த்தீங்கன்னா வின் செட் அப்படின்னு சொல்லி மாறிடுச்சு. ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கு. ஓஎஸ் பூட் ஆகிறதுக்கு வந்து கண்டிப்பாக கொஞ்சம் நேரம் எடுத்துக்கும். ஒரு 10-15 நிமிஷம் வரைக்கும் எடுத்துக்க நினைக்கிறேன். ஸோ நான் வீடியோ ஸ்கிப் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து ஏற்றதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு சொல்லி காட்டுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகிடுச்சு.
பென்ட்ரைவ் வந்து பூட் ஆகிட்டு ஓஎஸ் வந்து ரன் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா பென்ட்ரைவ் வந்து பூட் மட்டும்தான் ஆகிக்கிட்டு இருக்குது. ஸோ இனிமேல் தான் வந்து iOS ஃபைலில் இருக்க ஃபைலெல்லாம் ஓஎஸ் மாற்றுற மாதிரி மாற்றி கொடுக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எம்பி ஓடிக்கிட்டு இருக்குது. நான் வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து முடிஞ்சதுக்கப்புறம் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா முடிய போகுது. இது கொஞ்சம் கடைசி ஸ்டெப் மட்டும் கொஞ்சம் பெரிய ஃபைல் எல்லாம் காப்பி பண்ணி வைக்கிறதுனால கொஞ்சம் லேட் ஆகும். ஜாப் இஸ் டன் வந்துருச்சு. ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகே கொடுத்துட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா பென்ட்ரைவ்க்குள்ளே போய் பார்க்குறேன். ஸோ ஓஎஸ் போடுறதுக்கு தேவையான எல்லா ஃபைலும் இங்கே ஏறிடுச்சு. ஸோ இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து பூட்டர் பென்ட்ரைவ் க்ரியேட் பண்ணி ஓஎஸ் அதுக்குள்ளே வைக்கிறது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுக்கு மாற்றி வச்சுக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை அடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறேன்.